ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டு எலுமிச்சை பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டுருக்குதுன்னு சொல்லி அதுமாரி ஒரு பாருங்கள் கிளையை உடச்சி விட்ருப்பேன். அதேமாரி இங்கேயும் வந்து எல்லாம் உடச்சி விட்ருப்பேன். காரணம் பாம்பு குட்டி பூச்சி திங்கிறதுக்காக இதில் ஏறி வந்து அப்படியே டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. மறுபடியும் ஒரு வழியாக துரத்தி விட்டாச்சு. துரத்தி விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை வந்து அதில் உடச்சி விட்டோங்க. அந்த ஓட்டு மேலே வந்து டச் ஆகிறத. இப்போ பாம்பு குட்டி வந்து அதில் வந்து வராது. ஓகேங்களா? அதுமாதிரி பாம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாவலனாகவும் செயல்படுவோம். ஏன்னா இப்போ வந்த குட்டி வந்து சாரப்பாம்பு குட்டி. ஓகேங்களா? அது வந்து நம்ம வந்து கொல்லக்கூடாது. ஏன்னா அதுதான் வந்து இந்த நல்ல பாம்பு, கட்டூரியன் இதுமாரி இந்த சம்மந்தப்பட்ட பாம்பை வந்து குட்டியை பிடிச்சி திங்கிறது. அதனால் சாரப்பாம்புங்கிறது நம்ம விவசாயத்துக்கு ஒரு நண்பன், உற்ற நண்பன் சொல்லலாம். இந்த தவளை பெருக்கத்தை வந்து கண்ட்ரோல் படுத்த முடியும். ஏன்னா தவளை இருக்கும் பொழுது இந்த ஒரு சில நன்மை தரக்கூடிய பூச்சிகளை தவளை பிடிச்சி தின்னு அதை வந்து கட்டுப்படுத்திடும். அதனால் வந்து தவளையை கட்டுப்படுத்திட்டோன்னா நமக்கு இயற்கை விவசாயத்துக்கு ஒரு சில பூச்சிகள் வந்து அவசியமானது. நம்மளுடைய அந்த பூக்கள் நல்லா வந்து விட்டு காய் விடணும்னா மகரந்த சேர்க்கையை உருவாக்குறது பூச்சி தான். ஓகேங்களா? ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூவுக்கு போய் அங்கே வைக்கும்போது இது வந்து நல்ல ஒரு காப்பு விடும். எலுமிச்சை காயாகட்டும், மாங்கடி ஆகட்டும், சீத்தாப்பழமாகட்டும், மகரந்த சேலை சேர்க்கைங்கிறது பூக்களுக்காகட்டும், காய்கறிக்காகட்டும், தானிய வகைகளாகட்டும் அனைத்துக்குமே பருத்தி உட்பட மகரந்த சேர்க்கை அவசியமான ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால் பாம்பை வந்து சாரப்பாம்பை காப்போம்.